என் பேர் வந்து சதீஷுங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 120 ஏக்கரில் வெள்ளாமை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாதம்பாளையத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. தாராபுரம் வட்டத்தில் வந்துட்டு நாதம்பாளையங்கிற ஏரியாவில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோங்க. இப்போ வந்து மல்ச்சு போட்டு நாங்கள் வாட்டர் மில்லனு, மஸ்க் மில்லனு இந்த மாதிரி போட்டுட்ருக்கோங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோங்க. 3-4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மல்ச்சு மட்டும் போட்டு. ஆமாம்மாங்க. நாங்கள் வாழை ப்ளஸ் சில்லி மிளகாயும் பண்ணிகிட்டு இருந்தோம். பச்சை மிளகாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இது கொஞ்சம் நம்மளுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிங்க. வாட்டர் மில்லன் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. அதனால் இப்போ நம்ம அதை பண்ணிகிட்ருக்குங்க. மல்ச்சிங் சீட் வந்து போடுறதால வந்துட்டு நம்மளுக்கு நிறையா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக செலவாகுதுங்க. ப்ளஸ் வந்துட்டு களைக்கொல்லி அடிக்கிறது, ஆளுங்களை விட்டுட்டு லேபர் பார்க்குறது கொஞ்சம் நம்மளுக்கு மீதியாகுதுங்க. லேபர் காஸ்ட்டெல்லாம் மீதியாகுது. நாங்கள் வந்துட்டு இப்போ நாதம்பாளையத்தில் இருக்கோங்க. மல்ச்சு இல்லாமல் வந்துட்டுங்க நம்மளுக்கு சுத்தமாக பிளான்ட்டே வளரலைங்க. காயுமே சரியாக வரலைங்க. எப்படி எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு பிளாட்டில் வந்துட்டுங்க ஒரு மல்ச்சு வந்துட்டு ஒரு பெட்டு மட்டும் தூக்கி இருந்துச்சிங்க. அதில் வந்துட்டு நம்ம செடி நடவு போட்டுருந்துச்சிங்க. சுத்தமாக அந்த செடியே சுத்தமாகவே வரலைங்க. செடியும் வரல ப்ளஸ் காயுமே வரலைங்க. அதில் பிரயோஜனமே இல்லாமல் ஒரு பெட்டு ஒரு 100 மீட்டருக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருந்துச்சுங்க. அந்த மாதிரி மல்ச்சு இருக்கிறது பூராமே சூப்பராக இருந்துச்சுங்க. செடி நல்லா இருந்துச்சுங்க. ப்ளஸ் நம்மளுக்கு அதில் பேனு த்ரிப்ஸ் இது வர்றது அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க மல்ச்சு போடுறதால. நாதம்பாளையத்தில் வந்துட்டு இப்போ ஒரு 3 இயர்ஸாக லீஸ்க்கு எடுத்து ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம். நான் ஃபுல்லாகவே வாட்டர் மில்லன் தான் பண்ணிகிட்ருக்கேங்க. மல்ச்சிங் சீட் போட்டு நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக நாங்கள் அக்ரிபிளாஸ்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மல்ச்சு வந்துட்டுங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நாங்கள் ஒரு வருஷத்துக்கு போட்டோம்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மல்ச்சு டேமேஜே வரது கிடையாதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. எதுவுமே டேமேஜ் இருக்கிறதில்ல. ப்ளஸ்ஸு குவாலிட்டியும் நல்லா இருக்குங்க. மல்ச்சு குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நம்ம வேறு போட்டோம்னா அது ஒரே கிராப் தான் எடுக்க முடியுதுங்க. இது வந்துட்டு 3 கிராப் 4 கிராப் அந்தளவுக்கு எடுக்கிறேங்க நாங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க மல்ச்சிங் சீட் போட்டு நம்ம இது போட்டுட்ருக்கோங்க தர்பூசணி. அதில் வந்துட்டு நம்ம ஒரு 9வது நாள்லேருந்து நம்ம கிராப் கவர் யூஸ் பண்ணுறோங்க. அக்ரிபிளாஸ்டா கிராப் கவர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குதுங்க. அது வந்துட்டு ஒரு 24 நாள் 25 நாள் வரைக்கும் நடவு போட்டதுலேருந்து கிராப் கவர் போட்டிருப்போங்க. அது வந்து கிராப் கவர் போடுறதால நம்மளுக்கு அந்த ஒரு 25 நாளைக்கு நம்மளுக்கு பேன் தொல்லை, ஃபங்கஸ்ஸு எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. செடி வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா வருதுங்க. அந்த கிராப் கவர் யூஸ் பண்ணுறதால அந்த கிராப் கவரும் நம்மளுக்கு வந்துட்டு லைஃபும் கிடைக்குதுங்க. ஒரு 4 கிராப் 5 கிராப் வரைக்கும் போட்டு எடுக்கிறேங்க. அக்ரிபிளாஸ்டாவில் கிராப் கவரும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. போடுறதால நம்மளுக்கு செடியும் வந்து நல்லா தரமாக குவாலிட்டியாக வருதுங்க. அந்த 25 நாளைக்கு நம்மளுக்கு செடி வந்து எந்த ஒரு டேமேஜோ எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. அதுக்கப்புறமா கிராப் கவர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து நம்ம தேத்திக்கிறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராப் கவர் போடலின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த இலை மேலே வந்துட்டு அந்த கோட்டுப்புழு ப்ளஸ் பேனு புழு, காய்ப்புழு, பூவில் வந்துட்டு தரம் இல்லாமல் அந்த கருப்பு பேனு உட்கார்றது இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குங்க கிராப் கவர் போடாததால். கிராப் கவர் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு அந்தாண்டு நம்மளுக்கு 25வது நாளில் எடுக்கிறோம். அதிலிருந்து நம்ம ஒரு 45 நாள் வரைக்கும் நம்மளுக்கு செடி சூப்பராக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதுல நல்லா நீட்டாகவே இருக்குது. கிராப் கவர் போடலின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து செலவு வந்துட்டுங்க எங்களுக்கு அந்தாண்டு ஒரு 4 மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வருதுங்க. இதோட கிராப் கவரோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. கிராப் கவர் போடுறதால அந்த மருந்து செலவு எங்களுக்கு ரொம்ப குறையுது. நாங்கள் மல்ச்சு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒரு 16,000 ரூபா செலவாகுதுங்க மல்ச்சு போடுறதால. அது ஒரு டைம் தான் நம்ம போடுறோங்க. போட்டு வந்துட்டு ஒரு 4 கிராப் எடுக்கிறோம். அந்த 4 கிராப்புக்கு வந்துட்டு அந்த ஒரே டைம் மல்ச்சு போடுறது தாங்க 16,000 ரூபா செலவு தாங்க. மற்ற மல்ச்சு போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு கிராப்பு போட்டு எடுத்தாவே நம்மளுக்கு அந்த மல்ச்சு டேமேஜ் ஆகிடுதுங்க. சரி இருக்கிறது. இது வந்து ஒரு 4 கிராப் வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம கிராப் கவர் போடுறதுமே நல்லா இருக்குங்க. ஒரு 4 கிராப் வரைக்கும் நாங்கள் கிராப் கவர் போட்டு எடுக்கிறோங்க. அதில் வந்துட்டு நம்மளுக்கு செலவுகளும் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. மற்ற கிராப் கவர் நம்ம போடுறது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதை ட்ரிப் இரிகேஷன் பண்ணி நம்ம மல்ச்சு போட்டு கிராப் கவர் போட்டு நம்ம எடுக்கிறதால ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குதுங்க. விவசாயத்தில் வந்து மல்ச்சு ட்ரிப் இரிகேஷன் போட்டு நம்ம பண்ணுறதால நல்ல லாபம் தான் இருக்குதுங்க. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. மல்ச்சு போட்டு பண்ணுறதால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க. நல்லாயிருக்கு. எல்லா விவசாயிகளும் நல்லா தாராளமாக பண்ணலாங்க.